சூப்ளெக்ஸ் மாமா வந்திருக்காரு. அதை எடுத்தாச்சு. எவ்வளோ நேரம் மூஞ்சி வச்சுட்டு இருப்பேன். அடே எடுத்தாச்சு. சரி ஓகே போதுமா சொல்லுங்க. பேச ஏன் காட்டி யாரா அவனதான் ஆஃப் பண்ணியா பாருங்க. எஸ்டிஆர் மாதிரி பண்றான். இது 85 கிலோ பார்த்துக்கோங்க. ஒரு மாடை கட்டி போட்டு அது மாதிரி பேசுவோம். அந்த மாடு போதும் ஆஃப் பண்ணிக்கலாமா சொல்லுங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஸ்கூலை கட்டடிச்சுட்டு வந்திருக்கீங்க. ஸ்கூலை கட்டடிக்கல, நான் வந்தேன் இப்போதான் ஸ்கூல் முடிச்சுட்டு. போய் சொல்றான். பரிமிலான ஒரு பொண்ணு கூட வந்தான். நான் தான் ஃபார்மசி பரிமிலா. ஆஃப் பண்ணலாம் இருக்காது. அவங்க அம்மா கிட்டே கேளு, உங்க ஒழிக்க பிச்சைக்காக வீடு தீப்கார பொண்ணிடம் அபியூஸ் செய்த சோப்ளெக்ஸ். இவ்வளோ நேரம் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்போல்லாம் போஸ்ட் கொடுத்துட்டு கதையை சொல்லிட்டு எடுத்தாச்சு. கேமரா செய்யா பரவாயில்ல. ரேசர்ஸ்க்கெல்லாம் அப்போ அதை தானே பழக்கணும். வாடா இப்போதான் பஸ்ஸில் தனியாக வரதே பழகி. தனியாவா? ஒரு அக்காவோட வந்தேன்னா சோலோ ட்ராவல். சோலோகாக சோனியா கர்வா ட்ராவல். பேசி பழகுடா. அப்போ தானே நாளைக்கு சேனலில் ஆச்சு தெரியும். இவன் வந்துட்டு விளாடலாம் பண்ணுவான். வைக்கப்படாதீங்க. நிறுத்தலாமா? அவன் நிறுத்தலான்னு காரணம்னா இன்னொரு கையில் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கான். அதான் நிறுத்தலான்னா அது தெரியாதுல்ல. இங்கே இப்போ தான் எடுத்தான். பிசு பிசுன்னு இருக்கும். கை ஒட்டி வைக்காத. அவனே கையை பார்க்குறான்னா பார்த்துக்கோங்க. போதும் ஆஃப் பண்ணி மட்டும் இல்லை. அந்த ஓரமாக யாரை பார்த்துக்கோங்க. வின்டர் பிகர் யாரையோ பார்த்து கொண்டிருக்கிறார். அப்போ குழந்தை திருமணத்துக்கு நேற்று வந்துட்டு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. உனக்குதான் என்ன ஆன்ற எனக்குன்னே எஸ்கேஎம்ஆர் ரிப்போர்ட் பண்ணி திருமணத்தை நிறுத்துவான்னு பார்த்தா ஆல் தி பெஸ்ட் சொல்லியிருக்கான். அதான் அந்த குழந்தை வந்தான். குழந்தை வேணும்னா கேளுங்கன்றான். 3 பொண்ணு போதா? ஒரு ஆன்ட்டியா? நல்லது. பாருங்க. உனக்கு பிடிச்ச கடை என்னடா? இங்கே எங்கே போகணும் அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு? பெருசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணது இல்லையா இங்கே? இல்லை, வாழ்க்கையை எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் பற்றி இங்கே சொல்ல. நான் இங்கே தான் சொல்லுவேன். இல்லைடா, நார்மலாக என்ன கடை சாப்பிட்றதுக்கு அது கேட்குறேன். நான் பெருசாக வந்தது ஏன்டா வந்துருக்கேன். இல்லைடா, என்ன சாப்பிட்ணும், பீஸா சாப்பிட்ணும் அந்த மாதிரி இல்லை. எதுவுமே கிடையாதா? பிரியாணி சாப்பிடு. பிரியாணி பிரியாணி சாப்பிடுவேன். இல்லை, பிடிச்ச ஃபுட்டுன்னு கேட்குறேன். பிடிச்ச ஃபுட்டா? நான் சொல்லிட்டே இருப்பேனே. சொல்லுப்பா. சாம்பார் சாதம் பிடிக்கும். வத்த குழம்பு இன்டர்வியூ எடுக்கல. சரியா? ஓகே. இங்கே சொல்கிறேன். இங்கே பர்கர் பிடிக்கும். இப்போ கொண்டாந்துமே அவன் கேட்டால் தான் ஒன்றும் லூஸ். பர்கர், பீஸா, இல்லை காஃபி இங்கே பிடிக்காது எனக்கு. இதில் ரொம்ப இது மாதிரி டார்க்காக போடுவாங்க. ஸ்டார்பக்ஸ் கனவு இருந்தது சொல்லுங்க. கனவு இருந்து சொன்னதுக்கப்புறம் எனக்கு இல்லை. ஏன்னா நீ ரொம்ப கசப்பாக கொடுப்பேன். வாங்கி கொடுத்தா அந்த கனவு வந்து இருக்காது, ஃபுல்ஃபில் ஆயிருக்கு எனக்கு இருந்தது. இப்போ நான் வாங்கி கொடுத்துட்டேன் அப்படின்னா நீ இந்த வீடியோ ஃபுல்லாக விளாக் எடுக்கிறேன். சரியா? ஓகே. ஏதாச்சும் ஒன்று பண்ணணும். இல்லை வேணாம் பாருங்க. அவனே அப்போஸ் பண்ணிட்டான். வேணாம். அவன் இப்போ கேட்டு ஒரு கேள்வி, இங்கே யாருக்குமே கடை இருக்காதா? நீ ஏன் அப்படி? அப்படி இல்லை, அவங்க பார்க்கவே புரியும். இல்லை, நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருக்காங்க. சும்மா டாப் போட்டு பேண்ட் போட்டு பக்கத்து பொட்டி கடையை வாங்கிட்டு டாப் போட்டு பேண்ட் போடாமல் வந்தாங்கன்னா நைட்டி போட்டு பக்கத்து பொட்டி கடையிலே வாங்கி தருவாங்க. எல்லாம் ரேட்டு தான். பொட்டி கடையில் இன்றைக்கி ட்ரெஸ்ஸு தான். ட்ரெஸ்ஸு கிடையாது, பக்கத்துலேயே வாங்கிக்கிறாங்க. சரவணா ஸ்டூட்ஸ் கூட இதோட கம்மியாக இருக்குது. சரவணா ஸ்டூட்ஸோட கப்பலோட போக முடியுமாடா? ஒரு ஆம்பியன்ஸ் நல்லாவும் இடிப்பான். ஏதோ உன்ன மாதிரி ஆள் வருவான். ஓசியில் ஏசி காத்துவாங்களாம்ல. நம்மள மாதிரி என்ன மாதிரி? ஆமாம். இல்லை, நம்மளையும் சேர்த்துக்கலாம். நம்மளும் ஒன்றும் கொடுங்கறது இல்லை. இல்லை, எனக்கு ஸ்பான்சர் ஆகும். நான் என்னங்கடா சொன்னேன்? ஐயோ, நீங்கள் எல்லாம் வேலைக்கு போகிறீங்க, நான் மட்டும் தான் வெட்டியாக இருக்கேன். ஐயோ, நீ வேலைக்கு போகிறீங்க தெரியாமல் போச்சு. இல்லை, எப்போ இந்த வேலைக்கு போகிறேன்? வேலைக்கு போகிறேன். அவன் தான் சொல்கிறான் வேலைக்கு போகிறது. வேலைக்கு போகும் ஸ்பாட்டன். ஏதாவது ஒரு வேலை கிடைக்குமான்றேன். நான் வேலை பார்த்து கொண்டு இந்த பெப்சி பாட்டில் சொருகிற பழக்கத்தை விடல. அவனுக்கு குடிச்சு சொருகிறான். இப்போ ரீரிலீஸ் போன படத்துக்கு எதுவும் போகல நீ? இல்லை, போல. ரீரிலீஸ் செட் ஆகாது. ஏன் செட் ஆகுது? கேமரா தூக்கிட்டு படம் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் ரோவில் உட்காந்து இவன் வந்துட்டு படம் பார்க்கும்போது எவனும் கேமரா வச்சு அந்த டைட்டில் எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். படம் உட்காந்து இருக்க வேண்டியது தானே, ஸ்க்ரீன் கிட்டே தான் போகணும். அப்படிலாம் போயிருக்காங்க.
நீ பார்த்து ஏதோ மலையாள படம்னு நினைக்கிறேன். ஸ்க்ரீன் பின்னாடி போய் அந்த பக்கம் தெரியுதான்னு பார்த்துருக்கேன். இவனா நிஜமாலே சின்ன வயசுல அந்த பக்கம் போனால் அந்த பக்கம் நிஜமாலே இவங்க ஆடிட்டு இருப்பாங்க போல. நானே அந்த சைட்ல இருந்து ஆக்ட் பண்றானுங்க. அதான் ஸ்க்ரீன்ல இந்த சினிமா அப்படின்னு சின்ன வயசு திஸ் இஸ் சினிமா அந்த டெம்ப்ளேட்டுக்கு போயிட்டீங்க. திஸ் இஸ் சினிமா இல்லை அம்மால இதாண்டா சினிமா. அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அவன் அப்படி தான், அவன் வளர்ந்த விதம் அப்படி, பார்த்த ஆட்கள் அப்படி. சரி நீ மதியானம்லாம் லஞ்சு சாப்பிட்லான்னு இருக்கேன், அதை மட்டும் சொல்லு, வேறு எதுவும் பேச வாங்கி கொடுத்தா எதுவும் சரி இப்போ சுடு தண்ணி வாங்கி கொடுக்குறேன், குடிச்சு கொடுத்து. டயட் ஆச்சு. டயட் காலையிலேருந்து தண்ணி பச்சை தண்ணி குடிக்கணும். ஸ்கூலுக்கு போயிட்டேன். அப்புறம் அப்படியே எங்கள் வீட்டில் சோறு போடல, லேட் ஆயிடுச்சு. 7:30 தான் இருந்துச்சு. 8 மணிக்கு ஸ்கூல். அப்படி வேன் வருதா? நான் தான் போகணும். பக்கத்து தெரு தான் ஸ்கூல். 2 தெரு தள்ளி. ஸ்கூல் சைக்கிளா? நடந்து தான். சைக்கிளோட தெரியாது. ஏன் கற்றுக்கலையா? கற்றுக்கிட்டேன். ஒரு 5 வருஷம் சும்மா இருந்தேன். டச் விட்டு. இல்லை நீங்கள் மோட்டோ ஜிபி ரேசர் கிடையாது சரி. அது அப்படியே நான் வந்துட்டு டாகுல், அதாவது கிளச்சு மாற்றுறது அதெல்லாம் மறந்துட்டேன், எனக்கு டச் விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு. அது பேலன்ஸ் விட்டு போச்சு. பேலன்ஸ் லைஃப்பில் தான் லைஃப்லேயும் பேலன்ஸ் இல்லை, ஃபோன்லேயும் பேலன்ஸ் இல்லை, சைக்கிள்லேயும் பேலன்ஸ் இல்லை. நீங்கள் சைலண்டாக இருக்க லைஃப் பேலன்ஸ் ஞாபகப்படுத்தக்கூடாது. ஐயோ அந்த கடையில் ட்ரெஸ் வாங்கிக்கிறீங்க. இப்போ தான் ஒருத்தன் போயிட்டு வந்தேன் ட்ரெஸ் வாங்கலாம். 3000 ரூபா 4000 ரூபா போட்டுருக்கு ஒரு ட்ரெஸ். நான் வாங்கினது, நான் போனதே இல்லை. போனாலே பில்லு பார்த்து இப்போ திரும்பி போனால் செருப்பாடி பானுங்க வாங்கிட்டேன். ஏன்னா இப்போ தானே வந்துட்டு வந்தீங்க வச்சேன்டம்மா. இப்போ தானே போயிட்டு வந்தேன், எனக்கு இப்போ தான் காரி துப்பினோம். அதை கால் பண்ணா 1000 ரூபாய்க்கு ஏன்டா ட்ரெஸ் வாங்கி 700 ரூபாய்க்கு வாங்கடான்றாங்க. எடுத்துட்டு இருக்கிற கையில் இருக்கிற காசை போட்டுருவேன். அப்புறம் போராடி வாங்கிக்க வேண்டியது. ஆனால் வெளில போகணும், காசுலாம் வேணும்ல. முடி அழகாக இருக்கீங்க. எப்படி? ஸ்டாலினால தான் இந்த மாதம் நான் உயிர் வாழ்கிறேன். ஏன் அப்படி? 6000 ரூபாய் வெள்ளடி வெளிலேருந்து எங்கள் வீட்டில் கொடுத்தாங்க. எனக்கு கொடுத்தாங்க. வீட்டு இல்லை வெளில வரும்போது எடுத்துகிட்டு வர பழக்கம் இல்லை. நான் தான் சொன்னேன், அது பேக்கப் பண்ணி. பேக்கப்பா சரி. 6000 ரூபாய் கொடுத்தாங்க? இல்லை 3000 பரவாயில்லையா? செல்வாக்கூட வாழ்க்கிறாங்க வீட்டில். அது மட்டும் தான் இருக்குது. அதுக்கு மேலே கேட்டால் செருப்பால் அடிப்பாங்க. அப்போது பேக்கப்புக்கு வச்சுருக்கீங்களே, ப்ரெசண்ட்டுக்கு என்ன வச்சுருக்கீங்க? ப்ரெசண்ட்டுக்கு அப்பப்போ வாங்குறது தான். 100 ரூபா 50 ரூபா. நான் செலவுலாம் பண்ண மாட்டேன். கஞ்சப்பை நானே புரியுது ஏன் பொண்ணு விட்டு போச்சு. ஐயோ அவங்களுக்குலாம் செலவு பண்ணுவேன். அவங்களுக்கெல்லாம் செலவு பண்ணுவியா? அவங்க என்ன செலவு பண்ணுவாங்க? எதுவுமே செலவு பண்ணுவேன். யாரா இங்கே பாரு, பேக்கப்புக்கு தான் வச்சுருக்கான் நான் காசு. சரி அப்போ ப்ரெசண்ட்டுக்கு என்ன செலவு பண்ண அப்படின்னா, வீட்டிலேருந்து வாங்கிப்பேன் நான் கஞ்சம் ஏன் அப்படின்னா, அதனால தான் உன் ஆள் போச்சு அப்படின்னா அவங்களுக்குலாம் செலவு பண்ணேன். சரி என்ன செலவு? நான் எதுவுமே செலவு பண்ணதில்லை அப்படின்றான். தோணுனதில்லை. என்ன வாங்கி கொடுக்குறீங்க? இப்போ காசு திருடுன்னு சொன்னால் அதுவாது கேட்கும்ல, ஏதாவது இதை வாங்கி தடா அதை வாங்கி எதுவாக இருந்தாலும் ஓகே. எதுவாக இருந்தாலும் ஓகே. அந்த பொண்ணு கேட்கும். அவன் எதுவாக இருந்தாலும் ஓகேன்றது, அவன் எதுவுமே இல்லைன்ட்டான், முடிவு பண்ணிட்டான். அவ்வளோதான். ஒழுங்காக கேட்டிருந்தா வச்சு வாங்கி தந்துருப்பேன். எதுவுமே எதுவாக இருந்தாலும் ஓகே கேட்கும். சரி நானும் அதே மெட்டாலிட்டி எதனா கேட்டா பார்த்துக்கிறேன். ஓ புரியுது. சரி ஏதாவது கேட்டால் வாங்கி தருவில்ல? அவங்க கேட்டான். நான் முன்னாடியே அதான் சொல்லிட்டேன்ல, அவன் ஆளுக்கு மட்டும் தான். இன்னும் பர்ஸ் ஒன்னாருக்கு யூஸ் பண்ணுவாங்க. எதுவுமே இல்லை. பார்சல் 2 ரூபா 1 ரூபா. என்னடா டீ இப்போ வெளில இருக்கிறவங்களோட அதிகமாக வச்சுருக்காண்டா. பார்ட் டைம் தொழில் சொன்னாங்க. அது ஆர்டி வாங்கணும்னு சொல்லல. அது வந்து சில்லறையை வச்சு இது கொஞ்சம் இருக்குது. வீட்டில் உட்டியில் கொஞ்சம் இருக்குது. அப்படியே அதை எப்படி கன்வெர்ட் பண்ணி டேஸ்ட் கொடுத்து கடையில் பொட்டிக்கிட்டு கொடுக்க மாட்டாங்க, பண்ணுவாங்க. அவங்களுக்கு சில்லறை தேவைப்படும்ல. அதை பற்றி பேசலாம். ஏன்னா 4000 ரூபாவை சில்லறையாக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ரைட்டா போதும் உனக்கு ஏற்ற பீஸுக்கா பிடிஎஃப் ஃபைலா? டேய் நீ ஸ்கூல் தானே படிக்கிற? ரொம்ப சின்ன பசங்க அவங்க, பார்க்க தான் 6th படிக்கிற பசங்க. சரி நீ எத்தனாவது படிக்கிற? 12th. நீ உன்னோட சின்ன பொண்ணை எத்தனை வயசு வரைக்கும் பார்ப்பேன்? எங்கேயா இருக்க மோனே? எவ்வளோ நேரம் ஆகும் வரத்துக்கு? அப்படியா சரி ஓகே.
உங்களுக்காக நான் மூணு நண்பர்கள் வெயிட் பண்ணிருக்கோம். 4 பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். விட்டு போகும்போது ஒருத்தரா இருந்தோம், இப்போ 4 பேரா இருக்கோம்டா. 4 பேர் இருக்கீங்களா? அதுக்குள்ள குட்டி போட்டீங்களா? முடி போட்டீங்க. சரி வரேன், இருங்க நான் வரேன்டா. வா வா.